அன்று அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 70 ஆண்டுகள் இபாதத் செய்யக்கூடிய அவரை நான் போய் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது அஸினல்லாஹு லஹு பிஷர்த்தின், ஒரு நிபந்தனை போட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். என்ன நிபந்தனை? நீங்கள் அதற்கு முன்பு உன்துர் ஃபில் லௌஹில் மக்பூல் பலகை பாருங்கள், விதிவசத்துக்கு அந்த பலகை பாருங்கள், அந்த கிதாபை பாருங்கள் என்று சொன்னான் அல்லாஹ். அதில் பார்த்தா இவருடைய பெயர் வஜத் இஸ்மஹு மக்தூபன் ஃபில் அஷ்கியாய், இவரை ஒரு துர்பாக்கியசாலி என்றும் ஜஹன்னத்திற்குரியவர் என்றும் எழுதியிருக்கின்றது. யாரை? இந்த 70 வருஷம் உட்கார்ந்து இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறவர். ஆச்சரியப்பட்டு விட்டார். பின்ன நேரம் அவரை வந்து பார்த்தாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்து, உன்னுடைய நிலைமை தெரியுமா? உன்னுடைய நிலைமை இதுதான்பா, நீ ஸ்ரீதேவியாக எழுதப்படலை, அதுவும் நீ நரகத்திற்குரியதாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. அப்போ தான் அவங்க நினச்சாங்க, என்ன இந்த ஆள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாரு, நாம் சொன்னது ஒரு காதில் உழல்லையோ அதனால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாரோ அப்படின்னு மீண்டும் சொல்கிறாங்க. அப்பமா அல்ஹம்துலில்லாஹ், லவ் லம் அகுன் அஹலன் லிஸாலிக லமா ஃபால பி ரப்பி, என்னை நரகத்திற்குரியவனாக அல்லாஹ்வுடைய ஞானம் பார்க்கும் பொழுது நான் நரகத்திற்கு தான் தகுதியானவன் என்று அல்லாஹ் அறியும் பொழுது, அதை மீறி நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் என்று நினைத்தால் நான் அல்லாஹ்வை ஜாஹிலாக்கி என்னை ஆலிமாக்குகின்றேன். அதனால் அவன் எப்பொழுது நான் நரகத்திற்குரியவன் என்று தீர்மானித்து முடிவெடுத்தானோ அதுதான் சரி, நான் நரகத்திற்கு தான் போக வேண்டும். அதை தெரிந்துதான் நான் இபாதத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ், இப்படிப்பட்டவர் என்ன செய்யறது? இப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே மீண்டும் பார்க்க சொல்றான் அதை. ஆனா உண்மையில அவர் இப்போ யாரா இருக்கிறாரு? ஃபஜத் இஸ்மஹு விசோதாய், நல்லடியார்களுடைய பட்டியல் இருக்கின்றார். என்ன காட்டுறான் அல்லாஹ்? அவரை பொறுத்தவரையில் நான் நரகம் என்று காட்டிவிட்ட பிறகும் கூட இபாதத் செய்யக்கூடியவர். ஆனால் நானாக அவருக்கு சொர்க்கத்தை நாடினேன்.